சாலை இருந்த தடயமே இல்லாமல் உருக்குலைந்து கிடக்கிறது மண்டி குலு நெடுஞ்சாலை. மேகவெடிப்பின் கோர தாண்டவத்திற்கு சாட்சியாக அவை எஞ்சி நிற்கின்றன. நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு என இயற்கையின் கோரப்பிடியில் சிக்கி சின்னாபின்னமான பகுதிகளில் குழுவும் ஒன்றாக உள்ளது. நிலைமை சீரடைய இன்னும் சில நாட்களாகும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். மறு அறிவிப்பு வரும் வரை மண்டி குலு சாலையை பயன்படுத்த வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேகவெடிப்பால் பாதிக்கப்பட்ட இமாச்சல பிரதேசத்தில் சீரமைப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தொடர் மழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. அதனால் தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை சற்று இடைவெளி விட்டிருக்கும் நிலையில் சண்டிகர் மனாலி சாலையை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மணற்குவியல் சாலையையே மூடியிருக்கும் நிலையில் அவற்றை அப்புறப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் அதிகனமழையால் சுக்மா மாவட்டம் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகிறது. குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்க தொடங்கியுள்ளன. தேசிய நெடுஞ்சாலையில் 10 அடி உயரத்திற்கு குளம் போல தண்ணீர் தேங்குகிறது. அதனால் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளத்தால் பல இடங்களில் சாலைகளும் சேதமடைந்துள்ளன. பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரையில் இருக்கும் ராகுல் காந்தி தனது தங்கை பிரியங்கா காந்தியை பின்னால் அமர்த்தி வைத்துக் கொண்டு பைக் பயணம் செய்யும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளன. முசாஃபர்பூர் சாலைகளில் ராகுலும் பிரியங்காவும் பைக்கில் செல்லும் தருணங்களை பலரும் ரசிக்கின்றனர். அருகில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவும் பைக் ஓட்டிச் செல்கிறார். சத்தீஸ்கரில் யானை கூட்டம் ஒன்று குட்டிகளோடு ஓய்வெடுக்கும் அழகிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோர்பா மாவட்டத்தில் கெண்டா என்ற அடர்ந்த வனப்பகுதியில் ட்ரோன் மூலம் இந்த காட்சி படம் பிடிக்கப்பட்டுள்ளது. மரத்தடியில் 4 குட்டிகள் தூங்குகின்றன. அதற்கு பாதுகாப்பு வளையம் அமைத்தது போல தாய் யானைகள் உள்ளிட்ட சுமார் 10 யானைகள் அமைதியாக நின்றபடியே காவலுக்கு இருக்கின்றன. மனித யானை மோதலை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்த போது மனதை கொள்ளை கொள்ளும் இந்த பேரழகு காட்சிகள் கிடைத்துள்ளன. அமெரிக்காவில் வேலை மற்றும் குடியுரிமை விதிமுறைகளை கடுமையாக்கும் விதமாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் H-1B விசா மற்றும் கிரீன் கார்டு நடைமுறைகளில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரவுள்ளது. அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவார்ட் லுட்னிக் தற்போதைய லாட்டரி அடிப்படையிலான விசா முறை மோசடியானது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நடைமுறை அமெரிக்க வேலை வாய்ப்புகளை வெளிநாட்டவர்களுக்கு தாரை வார்க்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். புதிய திட்டத்தின்படி அதிக வருமானம் ஈட்டும் அல்லது உயர் திறமை கொண்ட பணியாளர்களுக்கு மட்டுமே வெளிநாட்டு பணியாளர்களுக்கான H-1B விசாவில் முன்னுரிமை அளிக்கப்படும். இதன் மூலம் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் நம்புகிறது. மேலும் கோல்டு கார்டு என்ற புதிய திட்டமும் பரிசீலனையில் உள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் குறைந்தது $5 மில்லியன் முதலீடு செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே நிரந்தர குடியுரிமைக்கான கிரீன் கார்டு அளிக்கப்படும். ஆண்டுதோறும் வழங்கப்படும் H-1B விசாக்களில் 70% இந்தியர்களை பெறுவதால் இந்த மாற்றங்கள் இந்திய பணியாளர்கள் மற்றும் மாணவர்களை பெரிதும் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு அமலுக்கு வந்ததை அடுத்து பாதிக்கப்பட வாய்ப்புள்ள துறைகளின் பங்குகள் விலை குறைந்துள்ளன. குறிப்பாக ஜவுளி, தோல் பொருட்கள், ஆபரணங்கள் போன்ற துறை பங்குகள் கணிசமாக சரிந்தன. வர்த்தக தொடக்கத்தில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 600 புள்ளிகள் வரை சரிந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 200 புள்ளிகள் வரை குறைந்தது. பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கு சலுகையை மத்திய அரசு மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவதாக இருந்த வரி விலக்கு சலுகை இந்த ஆண்டு இறுதி வரை, அதாவது டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் பாதிக்கப்படும் இந்திய ஜவுளித்துறையினர் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தற்போது பருத்தி இறக்குமதிக்கு 11 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ஆடை உற்பத்தி செலவுகள் குறைந்து பிற நாட்டு சந்தைகளில் இந்திய ஜவுளித்துறையினர் போட்டியிடுவது எளிதாகும். திருத்தப்பட்ட GST வரி நடைமுறைக்கு வந்தால் சிறிய வகை பைக்குகளுக்கான விலை 28 விழுக்காட்டிலிருந்து 18 குறைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதாரணமாக 1 லட்சத்திற்கு விற்பனையாகும் பைக்குகளின் விலை 10,000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பிருக்கிறது. அதே நேரம் 350 cc மற்றும் அதற்கு மேற்பட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் கொண்ட பெரிய பைக்குகளுக்கு GST வரி 40 விழுக்காடாக உயர வாய்ப்புள்ளது.
லித்துவேனியா நாட்டின் புதிய பிரதமராக இங்கா ருகினீனே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கிழக்கு ஐரோப்பிய நாடான லித்துவேனியாவில் பிரதமராக இருந்தவர் முறைகேடு புகாரில் அண்மையில் ராஜினாமா செய்தார். இதையடுத்து அவரது இடத்தில் தொழிற்சங்க தலைவரான ருகினீனே கடந்த ஆண்டுதான் அரசியலில் நுழைந்திருந்தார். தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவியேற்ற அவர் அடுத்த ஆண்டே பிரதமராகவும் உயர்ந்துள்ளார். குளித்தலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரைச் சேர்ந்த ஸ்வேதா மற்றும் குளித்தலையைச் சேர்ந்த லோகநாதன் ஆகியோர் குடும்ப எதிர்ப்பை மீறி குளித்தலையில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என குளித்தலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை உடைப்போம் என்ற வதந்தி இணையத்தில் வைரலாகிய நிலையில் போலீசார் அந்த அலுவலகத்திற்கு பாதுகாப்பு பலப்படுத்தியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல விதித்த நிபந்தனைகளை மாற்றியமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதய சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி அசோக்குமார் மனு தாக்கல் செய்திருந்தார். அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளோடு அமெரிக்கா செல்ல அனுமதி அளித்தது. இந்நிலையில் அனுமதி உத்தரவை மாற்றியமைக்க கோரி அசோக்குமார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமெரிக்காவுக்கு தன்னுடன் தனது மனைவிக்கு பதிலாக மகள் வர உள்ளதாகவும் பயண தேதியிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த மாற்றங்களுக்கு அனுமதிக்குமாறும் அசோக்குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அமெரிக்கா சென்றதும் இந்திய தூதரகத்திற்கு நேரில் சென்று தகவல் தெரிவிப்பதற்கு பதிலாக மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவிக்க அனுமதிக்குமாறும் கோரப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் அசோக்குமார் அமெரிக்கா செல்வதற்கான நிபந்தனைகளை மாற்றியமைத்து உத்தரவிட்டனர். அமெரிக்காவின் 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதிப்பை தொடர்ந்து மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன், CPM MP சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவின் மீது சுத்தியல் கொண்டு அடிப்பது போல முழு வலிமையோடு வரிகளை விதிப்பதாக அமெரிக்கா மீது கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கடன் தவணைகளை செலுத்த 2 ஆண்டுகள் அவகாசம் வழங்க வேண்டும், சிறப்பு அவசரகால கடன் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை கமல் முன்வைத்துள்ளார். இதனிடையே அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி வரி கொள்கையால் பாதிக்கப்பட்டுள்ள தொழில்களுக்கு வாரா கடன் விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சருக்கு சு வெங்கடேசன் MP கடிதம் எழுதியுள்ளார். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் இந்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு இறக்குமதி வரி உயர்வு பிரச்சினையில் சாதகமான தீர்வு கிடைக்கும் வரை நிவாரணம் வழங்கவும் சு வெங்கடேசன் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு இந்திய கடல்சார் ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் இன்று வியாழக்கிழமை காலையிலிருந்தே பல்வேறு பகுதிகளில் சாரல் பெய்து வருகிறது. தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகம் உட்பட பல மீன்பிடி துறைமுகங்களிலிருந்தும் மீனவ கிராமங்களிலிருந்தும் மீன்பிடி தொழிலுக்கு செல்வோர் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. இதனிடையே குமரி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு இந்திய கடல்சார் ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரையிலான கடல் பகுதிகளில் நாளை இரவு 8:30 மணி வரை 2.5 மீட்டர் உயரம் வரை பெரும் அலைகள் எழும்ப வாய்ப்பு இருப்பதாகவும் ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செங்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடிகளில் வாகனங்களுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. செப்டம்பர் 1ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் புதிய கட்டணத்தில் கார், வேன், ஜீப் ஆகியவற்றின் மாத சலுகை கட்டணம் ₹45 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 1995 ரூபாயிலிருந்து 2040 உயர்ந்துள்ளது. இலகுரக வாகனங்களுக்கான கட்டணம் 3490 3590 ரூபாயாகவும், பஸ், லாரி வாகனங்களுக்கு ஒருமுறை செல்ல 245 ரூபாயாகவும், மாத சலுகை கட்டணம் 7140 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ரொட்டி, அய்யர்பாடி, கருமலை, அக்காமலை, சோலைப்பாடி, ஊசிமலை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வால்பாறையில் உள்ள பூலாங்கல் ஆறு மற்றும் பாங்கரீவு அருவி, பிர்லா அருவியில் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே கல்குவாரி பிரச்சினையால் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காமையகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்ற சசி கடந்த 26ஆம் தேதி இரவு கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ராயப்பன்பட்டி காவல்துறையினர் கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் காமையகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த சின்னசாமி, குரு இளங்கோ, அல்லி பாலமுருகன், அமைதிராஜா, மணிமாறன் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மேலும் சிலரையும் தேடி வருகின்றனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவது பற்றி புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் சென்னை தரமணியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியல் காரணமாக தரமணி 100 அடி சாலையில் வாகன ஓட்டிகள் பல மணி நேரம் அவதிக்குள்ளாகினர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட மக்களை அப்புறப்படுத்தினர். பிரச்சினையை தீர்க்க அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியார் பள்ளி பேருந்துகள் விபத்திற்குள்ளாகியதில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காயமடைந்தனர். நெசில் கிராமத்தில் இயங்கி வரும் பள்ளி பேருந்து ஸ்ரீனிவாசபுரம் கூட்ரோடில் சென்று கொண்டிருந்தபோது அதே பள்ளியின் மற்றொரு பேருந்து பின்னால் வந்து மோதியுள்ளது. இதில் பேருந்திலிருந்து 5 முதல் 10 வயதுக்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் காயமடைந்தனர். உடனே குழந்தைகளை மீட்ட அப்பகுதி மக்கள் தங்கள் வாகனங்களில் அழைத்துச் சென்று தச்சூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர். காரைக்காலில் உள்ளாட்சி ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது ஊதியக்குழு பரிந்துரை, தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக காரைக்கால் நகராட்சி அலுவலகத்தில் பிறப்பு, இறப்பு மற்றும் திருமண பதிவுச் சான்றிதழ் எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தாவேக மாநாட்டில் இளைஞரை பவுன்சர் தள்ளிவிட்டது குறித்த வழக்கு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சரத்குமார் அளித்திருந்த புகாரில் தம்மை விஜயை சுற்றியிருந்த பவுன்சர்கள் தள்ளிவிட்டதால் பாதிக்கப்பட்டதாக கூறியிருந்தார். புகாரின் பேரில் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டது. இளைஞர் சரத்குமாரை விசாரணைக்கு அழைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள 50 விழுக்காடு வரியால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதித்துள்ளதாகவும், ஜவுளி மையமான திருப்பூரில் 3000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான வேலைகள் ஆபத்தில் இருப்பதால் தொழிலாளர்களை பாதுகாக்க மத்திய அரசு உடனடியாக நிவாரணம் அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பருத்தி இறக்குமதி வரி விலக்கை மத்திய அரசு நீட்டித்துள்ள போதிலும் கூடுதல் சலுகைகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது ஏற்படுத்திய தாக்கத்தைப் போல 2026ஆம் ஆண்டு விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விஜய் அவர்கள் பற்றி உங்க போல ஊடகத்தில் உள்ளவங்க, இந்த போல் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நிறைய பேர் அனுபவம் மிக்கவர்கள், எல்லார் கருத்துக்களையும் நாம் ஊடகங்கள்லையும் அவங்கள்ட்ட பேசுறப்ப கேட்கிறோம். இந்த முறை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தல் போது ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ அதுபோல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் சொல்வது யதார்த்தம். அதுக்காக கூட்டணி போறேன், அதனால நான் ஒன்று பேசுறேன், நான் எப்ப யதார்த்தத்தை பேசுறவன். தங்கள் கட்சி அலுவலகங்களில் காதல் திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுவதாக பாஜக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெரிவித்திருப்பதை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். அந்த கட்சியினருக்கு சில கேள்விகளையும் அவர் முன்வைத்துள்ளார். கட்சி அலுவலகங்கள் கல்யாண மண்டபமா மாறிக்கிட்டு இருக்கு, அதுல மகிழ்ச்சி தான். என்னன்னா அதுல என்ன பெரிய திருத்தம் இருக்கு? இது ஒரு பெரிய சேவையா? அதே பாரதிய ஜனதா அலுவலகத்தில்
ஒரு இந்து பையனுக்கு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா? இஸ்லாமிய பையனுக்கு இந்து பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா? மார்க்சிச அலுவலகத்தில் ஒரு உயர் சாதி பையனுடைய பொண்ணுக்கு, ஒரு உயர் சாதி பொண்ணுக்கு, தாழ்ந்த சாதின்னு சொல்லியிருக்கிற அந்த சமூக கட்டமைப்பு பையனை அங்கே திருமணம் செஞ்சு வைப்பாங்களா? வச்சா அந்த சாதி ஓட்டு விழாது. பல்லாயிரக்கணக்கில் என் பிள்ளைகள் இந்த இதெல்லாம் மறந்து போய் வாழ்கிறாங்க. அது அமைதியாக தான் போய்கிட்டு இருக்கு. அங்கே போய் நீங்கள் ஒரு கலை எறிஞ்சவன அது கலவரமாகுது, சலசலப்பை உண்டு பண்ணுது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விஜய் அங்கிள் என்று குறிப்பிட்டது தவறு இல்லை என்று இயக்குநர் KS ரவிக்குமார் கூறியுள்ளார். மதுரையில் மாநாட்டில் தாவேக தலைவர் விஜய் முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என்று குறிப்பிட்டது சர்ச்சையாகியிருக்கிறது. இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரவிக்குமார் விஜய்க்கு ஆதரவாக பேசியுள்ளார். பட் விஜய் பேசுறது தப்பா யாரும் எனக்கு படலை. ஏன்னா அவர் நிஜமாவே நேரில் பார்க்கும்போது குட் மார்னிங் அங்கிள், வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள் தான் சொல்லுவார். அதை இன்னைக்கு பப்ளிக்கில் சொல்லியிருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்காங்க.